साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாளொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான டேஸ்டியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். என்ன வித்தியாசமான ரெசிபின்னு பார்க்குறீங்களா? கேரளாவில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெசிபி தாங்க அது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு மப்பாஸ்ங்கிற ஒரு ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு மப்பாஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மப்பாஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா பல வெரைட்டியில் செய்வாங்க. அதாவது ஃபிஷ் மப்பாஸ், சிக்கன் மப்பாஸ், மஷ்ரூம் மப்பாஸ், அப்புறம் பொட்டேட்டோ போட்டு பொட்டேட்டோ மப்பாஸ், தனியாக காலிஃப்ளவர் மப்பாஸ், வெஜிடபிள் மப்பாஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து மப்பாஸ் பண்ண போகிறோம். அதாவது வெஜ் மப்பாஸ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஆப்பத்துக்கு, மெயின் வந்து லஞ்சு ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவுமே சூட்டாக இருக்குங்க. முதல்ல பார்த்திங்கன்னா நான் எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இதை நான் தாளிக்கும் போது ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக சொல்லிடுறேன். இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான். நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து கீத்து போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை மிக்சியில் போட்டுக்கலாம். முதல்ல தண்ணி விடாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு வடிகட்டியில் ஊற்றி தேங்காய் பாலை பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த பால் கெட்டியாக இருக்கும். இந்த பாலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கெட்டி பால்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு பால்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எடுத்த தேங்காய் பாலை ஒரு கப்பில் ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. மறுபடி பார்த்திங்கன்னா பிழிஞ்ச சக்கையை மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதில் மறுபடியும் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபியோட முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே இந்த தேங்காய் பால் எடுக்கிறதாங்க. இப்போ அரைச்ச தேங்காயை ஜல்லடியில் ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த 2ஆம் பாலையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து தாளித்து விட்டுடலாம். அதுக்கு முதல்ல வந்து ஒரு மண்சட்டி வச்சு அதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 இருக்குங்க, அதை வந்து கட் பண்ணியிருக்கேன், அதை வந்து சேர்த்திக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு வந்து 4 பல் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா 2ங்க, அதை வந்து சேர்த்திக்கலாம். பீன்ஸ் 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம். பீன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட் வந்து 1 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் 1 கப்பு சேர்த்திக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் ஒன்றுங்க, அதையும் வந்து தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குங்க, அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்திக்கலாங்க இது கூட. இப்போ ஒரு தக்காளி பழம், ஆப்பிள் தக்காளி எடுத்துருக்கேங்க, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ காய்களை போட்டு நல்லா வதக்கின அப்புறமா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸில் 2ஆவதாக எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஊற்றிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு இந்த கிரேவியில் போட்டுக்கலாங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு காய்களும் பார்த்திங்கன்னா 3/4 பாகம் வெந்திருக்கு. நான் இதில் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திக்கலாங்க. மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க. இப்போ வந்து முதல்ல எடுத்து வச்சோம் இல்லைங்களா தேங்காய் பால், அதாவது கெட்டி தேங்காய் பால், அதை வந்து இந்த கிரேவியோட சேர்த்திக்கலாம். சேர்த்துனது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க, நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. த வெஜிடபிள் மப்பாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக இந்த டிஷ்ஷில் கருவேப்பிலை தூவிக்கலாங்க.
நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். மண் சட்டிங்கிறதுனால இன்னும் கொதிச்சுட்ருக்குங்க. ஃபைனலி கேரளா ஸ்டைலான வெஜிடபிள் மப்பாஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் மாற்றிட்டுருக்கேங்க. இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா நான் லஞ்சில் வந்து ரைஸோடு போட்டு சாப்பிட்றதுக்காக நான் செஞ்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். தோசைக்கு தொட்டு சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லிக்விடாக செஞ்சுக்குங்க. ரொம்பவுமே டேஸ்டியான வித்தியாசமான ரெசிபி தாங்க இது. இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.